ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. ஒரு காரியத்தை நாங்கள் உறுதியாக சொல்கிறேன், இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறது கிடையாது. You're going to hear only the word of God, nothing else. We are not going to subtract anything. We are not going to add anything. தேவ வார்த்தையில் எதையும் வெளியே எடுக்க போகிறதில்ல, தேவனுடைய வார்த்தையில் எதையும் நாங்கள் சேர்க்க போகிறதில்ல. தேவனுடைய வார்த்தையை அப்படியே ராவாக உங்களிடத்தில் இங்கே பேசப்படும். ஹல்லேலூயா. If you are expecting the word of God, this is the place. This is the right place. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் இந்த சபையை ஆண்டவர் இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தில் வச்சிருப்பார் என்று சொன்னால், இங்கிருந்து உண்மையான தேவனுடைய சத்தம் வெளிப்படுவதற்கு, only to resonate, to speak the word of God. So if you are here to hear from God, then you are at the right place. Hallelujah. இந்த காலை வேளையில் விசுவாசத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச வாஞ்சிக்கிறேன். I want to speak about faith. 3 விதமான விசுவாசத்தை உங்கள் மத்தியில் இன்னைக்கு நான் காண்பித்து நாம் ஜெபத்துக்குள்ளே கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. 3 விசுவாசங்கள் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஒருவன் தேவனிடத்தில் வரும்போது முதல்ல அவன் இருதயத்தில் அவன் என்ன உணரணும்னா, அங்கே தேவன் இருக்கிறார், அந்த உணர்வு அவனுக்கு உண்டாக வேண்டும். God is here. கடவுள் இங்கே இருக்கிறார் என்கிற அந்த பயமும் அந்த உணர்வும் அந்த எண்ணமும் அவனுக்கு இருக்க வேண்டும். அப்படி கடவுள் இருக்கிறார் என்று நம்ம தேடி கடவுளுடைய சமூகத்துக்கு வரும்போது, தம்மை தேடி வருகிறவர்களுக்கு என்னது, அவரை தேடி வருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். யூ வில் ரிசீவ் சம்திங். ஏன் நிறைய பேர் தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு வெறுமையாக போகிறாங்க அப்படின்னா, அங்கே கடவுள் இருக்கிறத அவங்களால உணர முடியல. They don't know or they cannot come to a realization. They cannot fix their mind that God is in the midst. கடவுள் இங்கே வெளிப்படுகிறார் என்கிற அந்த உணர்வும் அந்த 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 கணமும் அந்த அந்த பயமும் அவங்களுக்கு இல்லாத பட்சத்தில் அவங்க வந்த மாதிரியே எதையும் பெறாமல் வீட்டுக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அவர் இருக்கிறார்னு தேடி வருகிறவர்களை நிச்சயமாக ஆண்டவர் அவங்களுக்கு பலன் செய்வார். யூ வில் ரிசீவ் யுவர் ரிவார்ட். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரிடத்தில் யாரும் வந்துட்டு வெறுமையாய் திரும்பி போக முடியாது. இது வேதம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இங்கே 3 விதமான விசுவாசத்தை உங்கள் மத்தியிலே நான் காட்டப் போகிறேன். ஹல்லேலூயா. 1வது நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, முதல்ல அவள் யார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். முதல்ல இவ யார் தெரியுங்களா? இவ தான் நம்ம 21வது வசனத்துக்கு நம்ம கடந்து போவோம். 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இந்த சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க, அது என்ன நடந்தது என்று சொல்லி. அப்ப இயேசு சொல்றாரு, பிள்ளைக்கு கொடுக்கிற அப்பத்தை
என்னது? நாய்க்கு போட முடியாது அப்படின்றார். நாய்க்கு போட முடியாது அப்படின்றார். அப்போ அவ சொல்கிறா, எஜமானன் சாப்பிட்ற மேஜையிலிருந்து கீழே விழுகிற அந்த துண்டுகள், கிரம்ஸ், அதை கூடயும் நாய் சாப்பிடுமே அப்படின்றார். அதுக்கு இயேசு சொல்கிறாரு 28வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, உன்னுடைய விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இவளுடைய மகளுக்கு ஒரு பிசாசு பிடி, பொசஷன் இருந்தது. இதை எப்படியாவது சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவ ஆண்டவரை தேடி வருகிறார். இயேசு ஒரு இடத்துலேருந்து விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு கடந்து போகிறதை நாம் பார்க்குறோம். அங்கே போய் அவருடைய பாதத்திற்கு முன்பதாக அவன் மண்டிட்டு முட்டி போட்டு அவ கேட்குறான். விசுவாசம் எழுதி கொள்ளுங்க. விசுவாசம் செல்ஃப் ஃபெய்த். சுயமாய் நாம் கட்டி வைத்திருக்கிற விசுவாசம், நமக்குள் இருக்கிற விசுவாசம், நாம் காட்டுகிற விசுவாசம், செல்ஃப் ஃபெய்த். விசுவாசம் நமக்கே இருக்கணும், அசையாத விசுவாசம். இங்கே இயேசு சொல்றாரு, பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சுகத்தை நான் வேற யாருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவ சொல்றா, கீழே விழுற ஆசீர்வாதத்தை கூட நான் பொறுக்கிக்க முடியாதா? அதான் அவருடைய அர்த்தம். நீங்க தூவுற பிள்ளைங்களுக்கு தூவுற ஆசீர்வாதத்தை, அதில் செதறி விழுகிற சில ஆசீர்வாதத்தை கூட நான் பொறுக்கிக்க முடியாதா? சில ஆரோக்கியத்தை நான் பொறுக்கிக்க முடியாதா? நம்முடைய வார்த்தையை நான் பொறுக்கிக்க முடியாதா? கீழே நீங்க நேரம் எனக்கு கொடுக்க வேண்டாம், கீழே விழுறதை என்ன அல்ல எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க. நீங்க மேலே போட வேணாம், புள்ள நீ என் கையில் கொடுக்க வேணாம், நீங்க அப்படியே போடுவீங்களே, அப்படியே கீழே விழுறதை நான் எடுத்துக்கிறேன்றா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எதுவுமே செய்யலைன்னா நம்ம ஆண்டவர் விட்டு போயிடுறோம், ஆண்டவரை கேள்வி கேட்குறோம், ஆண்டவரை நம்பாம போயிடுறோம். இவளை இயேசு பார்த்து சொல்றாரு, ஓ வுமன், வாசிக்க 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. உன்னுடைய விசுவாசம் பெரிது. அப்படின்னா என்ன? நீ என்கிட்ட எதுவுமே வாங்காம போக மாட்டேன் என்கிற அந்த உறுதியோட வந்திருக்கிற. மிச்சத்தையாவது கொடுங்க, சிந்தி விழுற ஒரு சொட்டாவது என் மேல விழட்டும். நீங்க தூவி விடுகிற அந்த கிரம்ஸ், தமிழ்ல எப்படி அந்த வார்த்தை இருக்கு? துண்டுகள். முழுசா கூட வேணாம், துண்டாக கொடுங்க. நான் நாய் மாதிரி அள்ளிட்டு போறேன், நான் நாய் மாதிரி எடுத்துட்டு போறேன், நீங்க பார்க்கவே வேண்டாம், நான் பாட்டுக்கு வந்து அங்க கிடக்குதோ எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்றா. இந்த மாதிரியான ஒரு விசுவாசம் கடவுளை பார்த்து, தேவனை பார்த்து, அவருடைய இருதயத்தை அசைத்தபடியினால, அவருடைய இருதயம் அங்கே தொடப்பட்டதுனால அவர் சொல்றார், உன்னுடைய விசுவாசம் பெரிது. ஹவ் கிரேட் ஃபெய்த். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கு, ஆனால் பெரிதான விசுவாசம் நமக்கு கிடையாது. பெரிதான விசுவாசம் நமக்கு கிடையாது. நம்ம தேவனிடத்தில் கிடைக்கிற வரைக்கும் தான் உண்மையா இருப்போம், அது ஒரு விதம். கடவுளிடத்தில் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தான் நம்ம உண்மையா இருப்போம். ஒரு சில நாட்கள் ஆண்டவர் அமைதியா இருந்துட்டார்னா நம்ம கடவுளை விட்டு போயிடுவோம். கடவுளை விட்டு கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். சர்ச்சுக்கு வர்றதுல நம்ம சோர்ந்து போயிடுவோம். இவ விடாப்புடியாக எப்படி நிக்கிறா தெரியுமா? முட்டில நிக்கிறா, நெல் டவுன், கெஞ்சுகிறா, காலில் உளுந்து கெஞ்சுறா,
kneel down. என் மகளை காப்பாத்துங்க, என் மகளை காப்பாத்துங்க. சில நேரம் நம்மளுடைய சூழ்நிலைமை மாறணும்னா we need to increase our faith. We need to have faith within us. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளுடைய அற்புதத்தை தாமதிக்கிறார் என்கிற அந்த 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 காரியத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணுகிறார். There was nothing negative. She said nothing negative. நீங்க நான் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா, ஓ உன்னால் கேட்டு கொடுக்க முடியலையா, பரவாயில்ல என் பிள்ளை சாகட்டும், பரவாயில்ல, நாங்கள் கௌரவமாக இறந்து செத்து போயிடும். ஒரு அற்புதம் வேணும்னா நம்ம எவ்வளோ கீழே தாழ்மையாக கடவுள்கிட்ட போக முடியுமோ போய் தான் ஆகணும். இப்போ இயேசு சொல்றாரு, பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை நான் நாய்க்கு கொடுக்க மாட்டேன்றாரு. ஆனால் அவ சொல்றா, நாய் கீழே வந்து கவிட்டு போகிறத கூட எனக்கு விட்டு வைங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன்றான். கடைசியில் அவள் எப்படி தெரியுமா பெற்றுக்கொண்டா? பிள்ளையோட அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. பிள்ளைக்கு கிடைக்க வேண்டியதோட அதிகமாக பெற்றுக்கொண்டா. பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னார், பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னார். இவளுக்கு ஆண்டவர் சொன்னார், நடந்துருச்சு. அந்த ஸ்தானத்தை கூட பெறாம அவ அற்புதத்தை வாங்கிட்டு போனா. பிள்ளைக்கு கிடைக்க வேண்டியதோட அதிகமாக வாங்கிட்டு போனா, நிரந்தரமாக வாங்கிட்டு போனா. The equal miracle that anyone can get, she got it. ஆண்டவர் இஸ் நாட் குரூவல். ஆண்டவர் வந்து நம்மளை வேணும்னு நம்மளை வேதனையில் போட்டு பார்க்குறவர் அல்ல. நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு தான் ஆண்டவர் பார்க்குறார். ஹாவ் இதில் ஒரு காரியம் கற்றுக்குங்க, நம்மளுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்கு தாழ்மை அவசியம். ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருக்குன்னா அவன் தாழ்மையாக இருப்பான். யாரு தெரியுமா விசுவாசமே அவங்க விசுவாசம் அவங்க வாழ்க்கையில் தெரியாது, பெருமை உள்ளவங்களுக்கு விசுவாசம் தெரியாது. ஏன்னா அவங்களால எல்லாம் செய்ய முடியும். இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கௌரவமாக இருந்துட்டு போயிடுவோம், யார் கீழேயும் போகக்கூடாது. கௌரவம் பெருமை இது ஒரு காலுக்கும் நமக்கு ஒரு காசும் நமக்கு ஒரு 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 புண்ணியமும் நமக்கு செய்ய போகிறது கிடையாது. வைராக்கியமாக இருந்த என்ன புண்ணியம்? You are making me kneeling down. நீ எல்லாரும் முன்னுக்கும் நான் முட்டி போடுற அளவுக்கு, நான் உன்னை கெஞ்சுற அளவுக்கு நீ என்னை வைக்கிற, அந்த அளவுக்கு நம்மளால போகவே முடியாது. அங்கே தான் நம்ம உடைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, நம்ம உடைக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே. How much her heart would have broken? How much? And at last அவளும் ஆண்டவருடைய மகிமையை பார்த்தா, அவருடைய பிள்ளையும் சுகமானா, சுஸ்தமானா. அவங்க வீட்டில் அன்றைக்கி ரட்சிப்பு வந்தது. அவள் வீட்டில் ஓடி போய் நிச்சயமாக சொல்லியிருப்பா. என்ன சொல்லியிருப்பா? இயேசு தான் ஆண்டவர்னு சொல்லியிருப்பா. இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல நம்ம பெறணும், ஒரு காரியத்தை பெறணும்னா முதல்ல நமக்குள்ளே இருக்கிற செல்ஃபை உடைக்க வேண்டும், சுயத்தை நாம் உடைக்க வேண்டும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஆக வேண்டும், நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஓ கடவுள் கொடுக்கலையா, ஓகே வேற கடவுளை பார்ப்போம். கடவுள் சுருக்கம் கொடுக்கலையா, இங்கே ஒருத்தன் மலாய்க்காரன் வந்துருச்சு தண்ணி கொடுக்குறான். பிரியமானவர்களே, நம்மளுடைய விசுவாசம், கடவுள் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் அசைக்கப்படாத ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். In the end you will receive double portion. அவளும் தொடப்பட்டா, அவளுடைய பிள்ளையும் தொடப்பட்டா, இரட்டிப்பான ஆசீர்வாதம், நிரந்தரம். கடவுள் அன்னைக்கு செஞ்சது நிரந்தரம், இயேசு அன்னைக்கு செஞ்சது நிரந்தரம்.
அவருடைய சந்ததியே அந்த சாட்சி பரவிட்டு இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த சந்ததி இந்த பூமியில் இருக்கும். இந்த 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 ஸ்திரீ, இந்த மகள், அவங்களுடைய சந்ததி இன்னைக்கு வரைக்கும் பூமியில் இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருப்பாங்க? உன்னுடைய முப்பாட்டனுடைய 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 ஒரு நாள் சீக்கா இருந்தாங்கயா. இயேசுவை நேராக போய் பார்த்து, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்க, நான் கவிட்டாவது போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி நாங்கள் பொழைச்சோம். அவளும் கல்யாணம் பண்ணியிருப்பா, அவளுக்கு பிள்ளை பிறந்திருக்கும். இன்றைக்கி அந்த பூமியில் அவங்க சந்ததி இருக்கிறாங்க. ஒருவேளை அவன் அந்த அந்த ஸ்திரீயோட மகன் அந்த பிசாசு பிடியிலே அவள் அப்படியே மறித்திருந்தா என்ன ஆயிருக்கும் செஞ்சு பாருங்க. இன்றைக்கி பூமியில் இயேசுவை குறித்து சாட்சி சொல்கிறதுக்கு, அற்புதத்தை பெற்று சாட்சி சொல்கிறதுக்கு இவங்க இருந்திருக்க மாட்டாங்க. Now they are still alive. அவங்க சந்ததி இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆமா இல்லையா? சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. சுயமான விசுவாசம், அசைக்கப்படாத விசுவாசம், சுயமான விசுவாசம். ரெண்டாவது விசுவாசம் மத்திய 9வது அதிகாரம், கடந்த வாரம் நம்ம தியானித்த அந்த வசனம், 9வது வசனம் அதிகாரம், 9வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. இதை நம்ம விரிவாக நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். இப்போ விசுவாசம், நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம், தாழ்மையாக எது வேணாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்தி தேவனை அசைக்கணும், தேவனுடைய இருதயத்தை தொடணும் என்கிற நமக்குள்ளே இருக்க வேண்டிய விசுவாசம். ரெண்டாவது, நம்ம கூட இருக்கிறவங்களுடைய விசுவாசம், the faith of others. அல்லேலூயா, faith of others. இந்த திமிர்வாதக்காரன், இவனால் ஜெபிக்க முடியாது, இவனுக்கு சுயநலம் இல்லை, ஒன்றுமே கிடையாது, பேரலிட்டிக், அவனால் இப்படியே தான் இருக்க முடியும், பேரலிட்டிக். இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இவனுக்காக இன்னொரு ஆள் ஜெபிக்கணும், இவனுக்காக இன்னொரு ஆள் வேலை செய்யணும், இவனுக்காக இன்னொரு ஆள் விசுவாசிக்க வேண்டும். இதுக்கு தான் ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். உங்களால முடியாததை உங்க கூட இருக்கிறவங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். உங்களால எதை மேற்கொள்ள முடியலையோ உங்க கூட இருக்கிறவங்க அதை விசுவாசிச்சாங்கன்னா கர்த்தர் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இன்று நீ சுஸ்தமானாய் என்று சொல்லி உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். Sometimes if you cannot believe, you must have people that believe around you. உங்களால விசுவாசிக்க முடியலன்னா உங்க கூட விசுவாசியாய் கடவுளுக்கு விசுவாசமா இருக்கிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். ஒருவர் நம்ம தாங்கி ஒருவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு சமயம் உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கலன்னா உங்களுக்காக ஒரு கூட்டம் ஜெபிக்கும் போது அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அதனால தான் ஐக்கியம் முக்கியம், ஐக்கியம் முக்கியம், உறவு முக்கியம், சபை முக்கியம், குடும்பங்கள் ஒன்று சேருவது முக்கியம். We must be in one accord. When I believe for you, நான் உங்களுக்காக விசுவாசிக்கும் போது உங்களுக்கு கர்த்தர் செய்வார் பிரதர், உங்களுக்கு கர்த்தர் செய்வார் சிஸ்டர்னு நான் இங்க விசுவாசிக்கும் போது நீங்க அதில் இணைந்திருக்க வேண்டும். இந்த திமிர்வாதக்காரன், இவனுக்கு வேற சாய்ஸே இல்லை, இவன் அவங்களோட சேர்ந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. போங்கப்பா உங்க விசுவாசமும் நீங்களும், நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு இவனால எங்கேயும் போக முடியாது. இவன் என்ன நடந்தாலும் இவங்க 4 பேர் கூட தான் இருந்தாகணும்.
பரவாயில்லப்பா, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, என்னோட எண்ணத்தில் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் செய்கிறத என்னால் பார்க்க தான் முடியும், என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. Sometimes we need people. That's why நம்ம சபையில் கூடி வருகிறது ரொம்ப முக்கியம். சபையில் நம்ம ஒன்று சேர்வது ரொம்ப முக்கியம். சபை ஐக்கியத்திலிருந்து சில பேர் விலகக்கூடாது. ஏன்னா சமயத்தில் ஆண்டவர் உங்களுக்காக சில பேர் விசுவாசமாக உங்களுக்கான சில காரியங்களை விசுவாசித்து கொண்டு இருப்பாங்க. உங்களுக்கு அது நடக்கும், உங்களுக்கு அது நடக்கும்னு சொல்லி ஒரு கூட்டம் அங்கே உங்களுக்காக விசுவாசித்து கொண்டு இருக்கும். அவங்கள விட்டுட்டு நீங்கள் தூரம் போனீங்கன்னா எந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார் சொல்லுங்கள்? நீங்களும் சுயமாக விசுவாசிக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு விதமான பெருமை இருக்குது, தாழ்மையாக முடியாது, இறங்கற முடியாது. நான் இருந்தால் இப்படி தான் இருப்பேன், கிடைச்சா கிடைக்கணும், கொடுக்கலன்னா கிடைக்கலன்னா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வரட்டு கௌரவம் நமக்கு இருக்கும். மற்றவங்க நமக்காக விசுவாசிக்கிறாங்களே, அவங்களையோட நம்ம ஐக்கியப்படுவோம், ஒன்று சேருவோமா? இல்லை. நீங்கள் நல்லா வருவீங்க பிரதர் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துக்குங்க. அவங்க ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஆள் இப்போ கிடைக்க கஷ்டம். பிகாஸ் there was இந்த திமிர்வாதக்காரன் சுகமான பிறகு இவனுக்கும் குடும்பம் இருந்திருக்கும், இவனுக்கும் ஒரு சந்ததி இந்நேரம் பூமியில் இருக்குது, இவனும் பிள்ளை பத்து வந்திருப்பான். இவன் சந்ததிக்கிட்ட என்ன தரமா சொல்லியிருப்பான், என்னுடைய முப்பிதாக்கள் காலத்தில் எங்கள் முப்பாட்டன் அப்படியே பேரலைஸாக இருந்தார் தெரியுமா, அவரோட ஒரு 4 நண்பர்கள் கூட இருந்தாங்க விசுவாசம், அவங்க இயேசுக்கிட்ட கொண்டு போனாங்க. நம்மளை சுற்றி 4 பேர் இருக்கிறது நல்லது பிரியமானவர்களே. அந்த 4 பேர் சபையாக இருக்கணும், சேர்ச்சாக இருக்கணும். நீங்கள் ஒரு வேளை உடஞ்சி போயிருக்கலாம், எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு இனி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது என்று நீங்கள் குழம்பி கொண்டு இருக்கலாம். ஆனால் இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷான பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தேவனுடைய சமூகத்திலேருந்து ஒரு சில பேர் உங்களை பார்க்கும்போது நீங்கள் நல்லா வருவீங்க, உங்களால் விடுதலை ஆக முடியும், உங்களால் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும்னு இங்கே ஒரு ஆள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் அவங்களோட ஒன்றா இருக்கும் போது, ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போயிருக்கலாம். இங்கே ஒரு கூட்டம் விசுவாசமாக இருக்குதே, அவங்களுக்காக கர்த்தர் செய்வார். ஏன்னா எப்போதும் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உண்மைத்தனத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். We believe for you. அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு புதிய காலம் திறக்கப்படுதுன்னா, we have 100% faith whether you believe it or not. அல்லேலூயா. எங்க விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பார், சபையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ 3வது விதமான ஒரு விசுவாசம், கடவுள் மனுஷன் மேல வைக்கிற விசுவாசம். வேதத்தில் நான் ரொம்ப சிந்திக்கும் போது எனக்கு 2 பேர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஒன்று யோபு, 2வது தாவீது. யோபுவின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். இங்கே ஆண்டவர் யோபுவை பார்த்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அதாவது பிசாசோடு அவர் பேசும்போது யோபுவை குறித்து அவர் என்ன சாட்சி சொல்கிறான்னு பாருங்கள். ஒன்றாவது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். என்று யார் சொல்றா? கடவுள் மனுஷனை பற்றி சாத்தான் இடத்துல சாட்சி சொல்றாரு. இந்த விசுவாசம் இது இன்னொரு லெவல்ல உள்ள விசுவாசம். கடவுள் நம்மேல் வைக்கிற விசுவாசம். கடவுள் யோபுவை பார்த்து சொல்றார், இவன் உத்தமன்.
இவனை போல பூமியில வேற யாருமே இல்லை. ஐ பிலீவ் இன் ஹிம், ஐ ஹேவ் ஃபெய்த் இன் ஹிம். கடவுள் சொல்றாரு யோபுவை பார்த்து, இவனை மாதிரி பூமியில வேற யாருமே கிடையாது. இவன் உத்தமனும் சன்மார்க்கனா சன்மார்க்கனுமாக, தேவனுக்கு பயந்தவனாக, என்னது பாவத்துக்கு விலகுகிறவனாக. கடவுள் இவனை நம்புறாரு, கடவுள் இவனை விசுவாசிக்கிறாரு. இது மூணாவது விதமான இன்னொரு லெவல்ல உள்ள விசுவாசம். பிரியமானவர்களே, ஒரு சமயத்தில் நமக்கு விசுவாசம் இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம சரியாக விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் நம்ம சேர்த்து கொள்ளாமல் அப்படியே தனிமையாக இருக்கிறோன்னா கடவுள் உங்களை நம்புறாரு. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? கடவுள் நம்புறாரு நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னு, கடவுள் நம்புறாரு நீங்கள் பாவத்தை விட்டு விலகுவீங்கன்னு. நீங்கள் உங்களை நம்பலன்னா பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்பலன்னா பரவாயில்ல, கடவுள் உங்களை நம்புறாரு. நீங்கள் உத்தமனாக இருக்கிறீங்கன்னு சொல்லி கடவுள் உங்களை நம்புறாரு. இன்ன வரைக்கும் வேதம் புதிய ஏற்பாட்டில் நம்மளை பார்த்து நீதிமான் தான் சொல்லுது வேதம். இன்னைக்கு கடவுள் நம்மளை நீதிமானாக பார்க்குறார். கடவுள் நம்மளை நீதிமானாக அவர் நம்மளை நம்பிக்கை வைக்கிறார், நம்ம மேலே அவர் விசுவாசம் வைக்கிறார். இவன் பூமியில் இவன் மாதிரி வேற யாருமே இல்லைங்க, ஏன் பிள்ளைங்க அப்படின்னு கடவுள் சொல்றார். இவன் என்னுடைய மகன், பாவத்துக்கு விலகுகிறவன், பொல்லாப்பை விரும்பாதவன், சன்மார்க்கன், இவன் ஒரு உத்தமன், இவனை போல பூமியில வேற யாரும் இல்லைன்னு கடவுள் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விசுவாசத்தை நம்ம எப்போ கனம் பண்ண போகிறோம்? If you don't believe yourself, if you don't have people believing you, God believes in you. கடவுள் உங்களை நம்புகிறார். கடவுள் உங்க மேல வச்சிருக்கிற விசுவாசம் மாறவே இல்லை. அவர் உங்களை நம்புறாரு. உங்களால காரியங்களை செய்ய முடியும், உங்களால அவரை தேட முடியும், உங்களால பரிசுத்தமா வாழ முடியும், உங்களால இந்த பூமியில ஒரு அசைவை கொண்டு வர முடியும், உங்களால தேவனுடைய கருவியாய் வர முடியும். அவரும் நம்மளை நம்பும் போது இதையாவது நம்ம கனம் பண்ணலாம்ல, இந்த விசுவாசத்தையாவது நம்ம கனம் பண்ணலாம். ஜெபத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவரே ஒருவேளை நான் என்ன நம்பலன்னா நீங்க என்ன நம்புறீங்க ஆண்டவரே, நீங்க என்ன நம்புறீங்க ஆண்டவரே. because you believe in me Lord, I will overcome. இப்ப கடவுள் உங்களை நம்புகிறதும் நீங்க அதை நம்பி நீங்க அவர்கிட்ட போறதும் உங்க விசுவாசம் மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். கடவுள் என்ன நம்புறார் என்கிற அந்த விசுவாசம் முதல் நமக்கு வர வேண்டும் பிரியமானவர்களே. இது இன்னொரு விதமான விசுவாசம். how you see, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுள் ஒரு மனுஷனை பார்த்து சொல்றார் இவன் உத்தமன் சொல்றார். இன்னைக்கு யோபு மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் பேரால ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லோரும் தேவனுடைய உத்தமனும் நீதிமான்களுமாய் இருக்கிறீங்க. You are the righteousness of God. God believes in you even though you don't believe. நீங்க நம்பலன்னா, பக்கத்துல உள்ளவங்க நம்பலன்னா என்ன? கடவுள் உங்களை நம்புறாரு. அதை நம்பி ஓடுங்க, அதை நம்பி வாழ ஆரம்பிங்க, அதை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை கட்ட ஆரம்பிங்க, அதை நம்பி தேவனை தேட ஆரம்பிங்க, அதை நம்பி பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிங்க. கடவுள் நம்புறதையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மற்றவங்க உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, நீங்களும் உங்களை நம்ப மாட்டீங்கன்னா அதை நான் முடிக்க விரும்பலை. விசுவாசம், 3 விதமான விசுவாசம் இன்னைக்கு நம்மளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. There are 3 kinds of faith: active, working, proven. உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்க. உங்களை சுற்றி தேவன் மேல விசுவாசமாய் இருக்கிறவர்களை
வைத்துக்கொள்ளுங்க. சும்மா உங்ககிட்ட வந்து குறை பேசுறது, இந்த காசிப் பண்ணுறது, சரியில்லை அதெல்லாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் அவிசுவாசமான காரியங்களை உங்கள் இருதயத்தில் போடுறது, ஐக்கியத்திலிருந்து பிரித்து கொண்டு போகிறது, அதெல்லாம் போய் சேராதீங்க. இந்த மாதிரியான ஒரு ஆட்களை, ஒரு குழுவை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. மூணாவது, தேவன் என்னை விசுவாசிக்கிறார், தேவன் என்னை நீதிமானாய் பார்க்கிறார், தேவன் என்னை அவருடைய பிள்ளையாய் பார்க்கிறார். நான் எப்படி கடவுளுக்கு விரோதமாய் நான் வாழ முடியும்? நான் எப்படி கடவுளை விட்டு வாழ முடியும்? எப்படி நான் கடவுளை கனம் பண்ணாமல் வாழ முடியும்? ஹவு கேன் ஐ டிஸ்ஆனர் ஹிம்? பிரியமானவர்களே, இந்த 3 விசுவாசமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3 விசுவாசத்தையும் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிறார், நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். ஒரு விசுவாசத்தில் அவளும் தொடப்பட்டா, அவளுடைய மகளும் விடுதலையானா. இப்போ 3 விசுவாசம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கு. ஒன்று உங்களுடைய விசுவாசம், இன்னொன்று எங்களுடைய விசுவாசம், இன்னொன்று கடவுளுடைய விசுவாசம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கு. நீங்கள் எப்படியோ இருக்கலாம், நீங்கள் எவ்வளவோ செய்யலாம், உங்கள் வாழ்க்கை எப்படியோ மாறலாம். இன்னைக்கு அந்த புதிய சீசனுக்குள்ள விசுவாசத்தில் கால் எடுத்து வைங்க. இன்னைக்கு என்னுடைய காலம் மாறுது, என்னுடைய என்னது அந்த சீசன் காலம்தான் மாறுது, என்னுடைய காலம் மாறுது. மை சீசன் இஸ் சேஞ்சிங். இதில் நமக்கு தேவை முதல்ல தாழ்மை. அது இந்த கேனனைட் வுமன், கனானியா ஸ்திரீ கிட்ட இருந்தது தாழ்மை. இந்த திமிர்வாதக்காரன்ட்ட டோட்டல் சரண்டர், ஒன்றுமே செய்ய முடியாது, 100% சமிஷன் இருந்தது. யோபு கிட்ட இருந்தது உத்தம இருதயம். அவன் 13வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் யோபு சொல்றாரு, ஒருவேளை தப்பு நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, நான் தமிழில் சொல்கிறேன், பட் நீங்கள் இங்கிலீஷ், அது நான் சும்மா தமிழில் சொல்கிறேன், நீங்கள் வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அடுத்து, ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அடுத்து, அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். 1வது தாழ்மை, 2வது சரண்டர், 3வது நம்பிக்கை. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்பிட்டு தான் இருப்பேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். பதிமூணாவது அதிகாரம். இங்கே தாவீதை குறித்து இங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. பின்பு அவர் அவனை தள்ளி, யாரு? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை, ஜெஸ்ஸி, சன் ஆஃப் ஜெஸ்ஸி, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம், நல்லா கவனிங்க, இருதயத்துக்கு ஏத்தமானவனை கண்டேன். அவன் எப்படி இருக்கிறானா? எனக்கு சித்தமானவைகளை, எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று, அவன் செய்வான். இப்படின்னு யார் விசுவாசிக்கிறா? கடவுள் தாவீதை விசுவாசிக்கிறார், கடவுள் தாவீதை நம்புறாரு. எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான், அதை தவிர்த்து வேற எதையும் செய்ய மாட்டான். தாவீது பாவம் செய்யலையா? தாவீது தவறு செய்யலையா?
எல்லாம் செஞ்சார். ஆனா தேவன் சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாத்தையும் இவன் செய்வான். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல அப்படித்தான் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா நம்பிக்கை வச்சிருக்கிறாரு? நீங்க என் இருதயத்துக்கு ஏத்த பிள்ளைங்க, எனக்கு சித்தமானவைகளை நீங்க செய்வீங்க என்று கடவுள் நம்மளை நம்புறார். அந்த நம்பிக்கை நம்ம மேல கடவுள் வச்சிருக்கும் போது நம்ம வாழ்க்கை தேவனுக்கு விரோதமா போக போக கடவுளுடைய இருதயத்தை நம்ம நொறுக்கிக்கிட்டே தான் இருக்கிறோம், உடைச்சிக்கிட்டே இருக்கோம். கடவுளுடைய விசுவாசத்தை உடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை உடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம திரும்பி வருவோம். லேர்ன் டு see. இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த யோபு, தாவீது, யோசேப்பு இப்படியே போன்ற ஆட்களுக்கு நம்மளை போல பைபிள் இல்லை. நம்ம இப்போ வாசிக்கிறோம் அதிகாரமாக, அதெல்லாம் கிடையாது. ஆனால் கடவுள் என்னை பார்க்குறாரு, என்னால் பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார் யோசேப்பு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு யோபு சொல்றாரு. தேவனிடத்தில் ஒண்ணுமே பெறாம தானே வந்தேன், திருப்பி ஒன்றும் பெறாமலே இருக்கிறேன்னு அப்படின்னு யோபு சொல்றார். தாவீது தன் அறை வீட்டுக்குள்ள 8 நாள் ஜெபம் பண்றாரு. அவன் மகன் இறந்து போன பிறகு, அவன் பாவத்தினால பிறந்த மகன் இறந்து போனதுனால அவர் ஜெபம் பண்றாரு. அவன் இறந்து போன செய்தியை கேட்டோன்னே முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, திருப்பி நான் ஆண்டவர் தேட போறேன்ட்டு போறாரு. திருப்பி என் வேலையை நான் பார்க்க போறேன்ட்டு போறாரு. நான் ஜெபிச்சது போதும், நான் அழுதது போதும். பிரியமானவர்களே, இவங்களுக்கெல்லாம் பைபிள் கிடையாது. யார் பைபிள் சொல்லி கொடுத்தா? சர்ச்சு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு பாஸ்டர் யாரும் பிரசங்கம் பண்ண யார் சொல்லி கொடுத்தா? அவங்களுக்கெல்லாம் யார் இவங்களுக்கு போதித்தா? வேற ஒன்றுமே இல்லை. இவங்க கடவுளோட வைத்திருந்த அந்த ஐக்கியம், அந்த உறவு தான் அவங்களுக்கு அநேக காரியங்களை ஆவியானவர் போதித்து கொண்டே இருந்தார், போதித்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு 3 விதமான விசுவாசத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். எதையாவது ஒன்றை பிடிச்சி நீங்கள் மேலே வந்துடலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு 3 இருக்கிறது. இதை 3ஐயும் வளர்த்து கொள்ளுங்க. இதை 3லையும் நீங்கள் வளர ஆரம்பிங்க. இது 3லையும் உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. இது 3 விசுவாசத்திலையும் நீங்கள் இன்னும் பெருக ஆரம்பிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள்ள விசுவாசம் வரட்டும். 2வது, என் கூட இருக்கிறவங்க நல்ல கடவுளை விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். 3வது, உங்கள் விசுவாசத்தை நான் கனம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்கள் என்னை ரொம்ப நம்புறீங்க. இந்த காலகட்டத்தில் கடவுள் நம்மளை ரொம்ப நம்புறாரு. God believes us. ரொம்ப நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவர்களாக நாம் இருக்க வேண்டும். தாவீதை போல எனக்கு சித்தமானது எல்லாத்தையும் இவன் செய்கிறான். இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் எல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டும். அப்போதான் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற கடவுள் ஒரு காலத்தில் நம்மளை பார்த்து, பரலோகத்தில் நம்மளை பார்த்து, ஏய் கம், என் இருதயத்துக்கு ஏற்றவனே அப்படின்னு கூப்பிடும் போது நம்ம எல்லாம் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல ஓடி போனோம். அதில் தாவீதும் முன்னுக்கு வந்து நிற்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படியா போன்ற விசுவாசம் இருக்கிறவர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, நமக்குள்ளேயும் இருக்கு. விசுவாசிகளாய் வாழுவோம். நம்ம கடவுளுடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, நம்ம கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும். இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இந்த பூமியில் இருக்கிற ஆசைகள், இச்சைகள் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். அவருடைய வார்த்தை நிலைத்து இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பூமியில் எதெல்லாம் அனுபவிக்கணும்னு யோசிக்கிறீங்க, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். அதனால் அதை தேடாதீங்க, அதை தேடாதீங்க. கடவுளை தேடுங்க. கடவுள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கடவுள் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. கடவுள் உங்கள் மேலே ஏன் மகன் என் இடத்துல திருப்பி வருவான். மை சன் வில் கம் பேக் டு மீ. என் மகன் என்னிடத்துல திரும்பி வருவான். என் பிள்ளை என்னிடத்துல திரும்பி வரும். என் பிள்ளை என்னை விட்டு போகாது. என் பிள்ளை பிசாசை மகிமைப்படுத்த மாட்டான். என் பிள்ளை என்ன ஆராதிப்பான். இன்னைக்கு எதை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்? எதை நம்ம தேடி கொண்டு இருக்கிறோம்? Are we growing in the knowledge of God? எதை தேடிக்கிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. எதை நம்ம நாடிக்கிட்டு இருக்கிறோம்? பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமனாக
சன்மார்க்கனாக, கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இந்த விசுவாசத்தில் வளருங்க. ரெண்டாவது, உங்கள் கூட இருக்கிறவங்க, நாங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிற நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் கடவுளுக்காக எழும்புவீங்க, நீங்கள் கடவுளுக்காக ஊழியம் செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். மூணாவது, கடவுளும் நம்புகிறாரு நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்வீங்கன்னு. இந்த விசுவாசத்தை நம்ம கனம் பண்ணுவோம், இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கி 3 விதமான விசுவாசத்தை உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். அதுக்கு ஏற்றபடி நம்மளுடைய இருதயத்தை அர்ப்பணிப்போம். நம்ம எழுந்து நின்று ராபோஜனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. Don't go out of faith. உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகிறது மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் தேடி போகணும். பாஸ்டர், எனக்கு ஒரு மாதிரி விசுவாசம் ரொம்ப சோர்வாக இருக்குது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் யாரும் கிடைக்கலன்னா உடனே முட்டிக்கால் போட்டு, கடவுளே நீங்கள் என்ன நம்புறீங்க, நீங்கள் என் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல விசுவாசம் அதிகரித்திருக்கு. இன்னைக்கு விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இந்த இடத்துல விசுவாசத்தின் கிரியைகள், நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். நீதிமான் விசுவாசத்தினால நம்ம பிழைப்பான். ஹல்லேலூயா. Thank you Lord. Oh yes. இன்னைக்கு உங்கள் வியாதி சுஸ்தமாகும். We believe. I believe. Thank you Lord. கடவுள்னால முடியும். அவருக்கு தெரியும் அவரால் முடியும்னு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? மனுஷனால கூடாதது தேவனால எல்லாம் கூடும். Can you believe that? இன்னைக்கு நான் என்னை தாழ்த்தும் போது, என்னை சரண்டர் பண்ணும் போது, நான் நம்பிக்கை வைக்கும் போது, என் வாழ்க்கையில் பயங்கர திருப்பம் என் வாழ்க்கையில் உண்டாகும். உங்கள் சூழ்நிலைமையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. உங்கள் சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. உங்கள் சீசன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. தேங்க்யூ லார்ட். என்ன ஒரே வெயிலாக இருக்குது, மழை காலமே இல்லை, மழை வருது. 3 நாள் ஆச்சு வந்து. விசுவாசிங்க. என்ன ஒரே மழையாக இருக்குது, வெயில் காலம் வருது, 3 நாள் ஆச்சு வந்து. விசுவாசிங்க. தேங்க்யூ லார்ட். ஓ எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ ஃபாதர். உங்கள் விசுவாசம் வளரட்டும், உங்கள் விசுவாசம் வளரட்டும், உங்கள் விசுவாசம் பெருகட்டும். Believe. Have faith in God, people of God. அப்படியே அவரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. ஏன்னா இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஊற்றுகிறார். உங்கள் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. அதையும் தாண்டி பரலோகத்தில் கடவுள் இயேசு உங்கள் மேலே விசுவாசமாக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். லெட் அஸ் பிலீவ். கிறிஸ்துவ வாழ்க்கையே விசுவாசம்தான். இதை நம்ம விசுவாசிக்கிறோம். இது இந்த அப்பம், இந்த தண்ணீர், இது வெறும் அப்பமும் தண்ணீரும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய ரத்தம் என்று விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் ஜெபிக்கிறோம். நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, சாபம் முறியடிக்கப்படுகிறது, பில்லி சூனிய கட்டுகள், மந்திர கட்டுகள் எல்லாம் உடைகிறது, எல்லாம் இருளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம வியாதி சுஸ்தமாகும், நம்முடைய வாழ்க்கை மாறும், தேவனிடத்தில் அற்புதத்தை பெறுவோம். மரண படுக்கையில் இருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவர் உயிரோடு எழும்புவார்கள். உயிர் தெழுந்த வல்லமை இன்னைக்கு நம்மளோட கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பிலீவ். இயேசு திரும்பி வருவார். We have faith. Believe. Thank you Lord. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த திராட்சை ரசத்தையும்
இந்த அப்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இனி இது வெறும் திராட்சை ரசம் இல்லை, இது வெறும் அப்பம் இல்லை, இது உம்முடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறது. இதை நாங்கள் பானம் பண்ணும்போது உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய உடன்படிக்கையில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தப்படுத்துங்க. தேங்க்யூ லோ. நீங்கள் ஒருவராக வந்து இதை வாங்கி கொண்டு நீங்கள் போய் அமரலாம். கம் ஃபாஸ்ட். தேங்க்யூ லோ ஜீசஸ். கேலாபாஷ் கீரோலா ராபா. Mighty God. வாங்க. Thank you Lord Jesus. Shkola Rama. Oh, re. Thank you Lord. Oh. இது நமக்காக பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது. இந்த பரிசுத்தமான இந்த போஜனத்தை நம்ம பங்கெடுக்கும் போது இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறபடினால இதை நீங்கள் வாங்கி போஜனம் பண்ணும்போது உங்கள் பாவம் கழுவப்பட்டு நீங்கள் புதிய உடன்படிக்கையில் தேவனோடு பிரவேசித்திருக்கிறீங்கன்னு சொல்லி விசுவாசிங்க. இது அவருடைய சரீரம். பிரியமானவர்களே, அவருடைய சரீரமானது ஏன் பிக்கப்பட்டதுன்னா அவருடைய தழும்புகளினால நம்ம சுகமடைகிறோம். அவர் உடம்புல வாங்கின ஒவ்வொரு காயத்தினால 39 சாட்டை அடிகளை இயேசு தன்னுடைய உடம்புல வாங்கினார். இன்னைக்கு அந்த ஒவ்வொரு தழும்புகளினால சொல்லப்பட்ட வியாதிகள் நம்ம உடம்பை விட்டு போகும். அதை விசுவாசிங்க. இதை ரெண்டையும் நம்ம ஒன்றாக போஜனம் பண்ணும்போது அவர் எப்படி மரித்து உயிர் தெழுந்தாரோ அதே போல அந்த உயிர் தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யணும். விசுவாசிங்க. நம்ம பாவம் கழுவப்பட்டது, ஜென்ம சாபங்கள் நீக்கப்பட்டது, எல்லாம் பரிசுத்தமானது என்று சொல்லி, எல்லாம் புதிதானது என்று சொல்லி இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள தேவன் நம்மளை கடத்தி நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஃபாஸ்டஸ் இன், புல்டஸ் இன். நம்ம இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நம்ம வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, we're going to live for God. நம்மளால பரிசுத்தமாக இருக்க முடியும். நாங்கள் நீதிமான். இதெல்லாம் விசுவாசிங்க. தேங்க்யூ லா. அவருடைய சரீரத்தில் நம்ம பங்கெடுக்க போகிறோம். நம்ம அவரோட ஒன்றாக இருக்க போகிறோம். பின்ன அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகிய ரத்தம், இதை வாங்கி புசியுங்கள். மறுபடியும் அவர் நம்மளை சந்திக்கிற வரைக்கும் இந்த போஜனத்தில்
அவர் பங்கெடுக்க மாட்டார். அடுத்த முறை இயேசு இந்த தண்ணியை நம்மளோட குடிக்கும் போது நாம் எல்லாம் அவரோட இருப்போம். அது வரைக்கும் அவர் காத்திருக்கிறார், நாமும் காத்திருப்போம், விசுவாசத்தோட காத்திருப்போம். பிரியமானவர்களே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. இப்போ நீங்கள் இதை புசிக்கும் போது உங்கள் உடம்பை ஆளுகை செய்கிற இருள், சத்துருவின் வல்லமை, வியாதியின் வல்லமை, எல்லாம் கட்டுகள் உடைந்து, ஜென்ம சாபங்கள், சுபாவங்கள் எல்லாம் உடைந்து போகிறது. இதை விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாம் பங்கெடுப்போம். Thank you, Lord. Let us pray. மகிமையின் தேவனே, எஸ், அதை ரிசீவ் பண்ணுங்க, உங்க ஆவியில ரிசீவ் பண்ணுங்க. எஸ், ஒரு பயங்கர சேஞ்ச் உங்க வாழ்க்கையில நடக்கிறது, விசுவாசிங்க. பயங்கர சேஞ்ச். ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் நடக்குது. அதை விசுவாசிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். Thank you, Lord. Thank you, Lord. Declare your freedom. Thank you, Lord. சொல்லுங்க, நான் இப்போ விடுதலையாக இருக்கிறேன். இப்போ நான் விடுதலையாக இருக்கிறேன். நான் விடுதலை ஆயிட்டேன். இப்போ நான் விடுதலையாக இருக்கிறேன். Now I am free. I am delivered. I have been set free. Hallelujah. இனி என் உடம்பை எதுவுமே ஆளுகை செய்ய முடியாது. கடவுளை தவிர என் உடம்பை வேறு எதுவுமே ஆளுகை செய்ய முடியாது. திருப்பி பழைய காரியங்களை தொடாதீங்க. Allow God to make everything new. Thank you, Lord. அப்பா, இந்த சபையை மறுபடியும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இன்னையிலிருந்து ஒரு புதிய சீசனை ஆண்டவர் தொடக்கி வைத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இன்னையிலிருந்து ஒரு புதிய மாற்றம் இந்த சபையில் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Lord. நம்ம காணிக்கைகளுக்கு ஆயத்தமாவோம். Let us prepare our offerings. Give your best to God. கடவுளுக்கு சிறந்ததை கொடுங்க. Thank you, Lord. உங்களுடைய தசம பாகத்தினாலே, காணிக்கையினால இந்த சபையை தாங்குங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் பணத்தை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. Thank you Lord. நம்ம சில அறிவிப்புகளை நம்ம கேட்போம். Thank you Father. நம்ம சில அறிவிப்புகளை கவனிப்போம் பிரியமானவர்களே. முக்கியமாக நம்ம சர்ச் கேம்ப் குறித்ததான அறிவிப்பு. செப்டம்பர் 14, 15, 16 அந்த வாரம் முழுவதும் லாங் ஹாலிடே வருது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே வரைக்கும் பப்ளிக் ஹாலிடே. ஏன்னா 16ஆம் தேதி 2 பப்ளிக் ஹாலிடே வருதுனால அந்த பப்ளிக் ஹாலிடே 17 வருது. 17 ஒரு பப்ளிக் ஹாலிடேனால 18 வருது தானே. அப்போ லாங் ஹாலிடே வர்றதுனால நம்ம அந்த வாரம் சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் போகிறோம். 3 நாள் பப்ளிக் ஹாலிடே. அந்த 3 நாள் நம்ம கேம்ப்க்கு போகிறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர், நல்ல வேதத்தை படித்து கொடுக்குற ஒரு பாஸ்டர் அண்மையில் நான் சந்தித்தேன். அப்போ அவர் இடத்துல பேசும்போது நான் செப்டம்பர் மாதம் அவர்கிட்ட நான் டேட் கேட்டிருந்தேன். ஸோ நம்ம சர்ச் கேம்ப்க்கு அவர் வருவார்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல பைபிளை குறித்ததான ஆழமான சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். நல்ல பைபிள் ஸ்டடி அவர் கொடுப்பார். ஸோ அந்த தேதியை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. 14, 15, 16 இந்த 3 நாள் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. லீவ் எடுக்கிறவங்க லீவ் இப்போயே நீங்கள் உங்கள் முதலாளிக்கிட்ட நீங்கள் கேட்டு லீவை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு உங்கள் முதலாளிக்கு லெட்ரு வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். ஒரு லெட்ரு தரேன். சர்ச் கேம்ப் நடக்குது, ஆஃபிஷியல் ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, நீங்கள் உங்கள் ஸ்டாஃபை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி வேணும்னா நான் லெட்ரு அடித்து தரேன். ஏற்கனவே இருக்குது, அந்த லெட்டர் ஃபார்மேட் இருக்குது, நான் சைன் பண்ணி சாப் பண்ணி தரேன். நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் வேலை செய்கிற இடத்துல கொடுக்கலாம். ஸோ ஈப்போவில் ஒரு நல்ல ஒரு இடத்த நம்ம பார்த்துருக்குறோம். ஈப்போவில் நல்ல அழகான ஒரு இடம் பார்த்துருக்குறோம். ஈப்போ வரைக்கும் போவேன்னா ஈப்போ முன்னே ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னே ஒரு இடம் இருக்கிறது. நல்ல அழகான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அழகான ஸ்விம்மிங் பூல், நல்ல ஒரு சூழ்நிலைமை, நல்ல இடம். இப்போ நாங்கள் சாப்பாடு குறித்ததான காரியங்கள், அப்புறம் அந்த ஹால் யூசேஜ் அதெல்லாம் நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். தகவல் சீக்கிரத்தில் வெளியே வரும். ஆனால் ஒரு ஆளுக்கு 150 வெளியிலேருந்து 180 வெளிக்குள்ளே வரும். 3 நாள் 2 ராத்திரி சாப்பாடெல்லாம் சேர்த்து அப்படி தான் வரும். அதுக்குள்ளே நாங்கள் குறைச்சி பார்க்குறோம். ஆனால் இந்த ரேட் வந்து உண்மையிலே ரொம்ப சீப். ஏன்னா நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 10 பேர் தங்கலாம். நல்ல குயின் பெட், 2 குயின் பெட், 3 பெட்ரூமில் குயின் பெட், ஒரு குயின் பெட். அப்போ 5 கட்டில் இருக்கும். குயின் பெட் 5 கட்டில் குயின் பெட் இருக்கும். 2 2 2 2 2. ஸோ அவங்க 8 பேர், 9 பேர் எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. 9 பேர் தங்கலாம். அப்போ நீங்கள் இன்னொரு சின்ன பிள்ளையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா 10 பேர் ஒரு வீட்டில் நீங்கள் தங்கலாம். அப்போ நாங்கள் ஒரு 3 அப்பார்ட்மெண்ட், ஒரே மாடியில் 3 அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்கே கீழே ஒரு ஹால் எடுத்து நம்ம தங்கிட்டு பைபிள் ஸ்டடிக்கோ ஆராதனைக்கோ நம்ம ஹாலுக்கு போவோம். அப்புறம் சாப்பிட்றது திருப்பி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப நிறைய வேலை இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யலான்னா, இப்போ ஒரு காடியில் வர நீங்கள் ஆளுக்கு ஒரு 15 வெள்ளியோ 20 வெள்ளியோ நீங்கள் போட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் எங்கள் கூட வரலாம். கொன்வாயாக மெதுவாக அழகாக போகலாம். 2 ஹவர் 15 நிமிஷத்தில் நம்ம போய் சேர்ந்துடலாம். ஆனால் நம்ம என்ன செய்யலான்னு சொன்னால், நம்ம காலையில் இங்கேருந்து சமைச்சு நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அங்கே ஒரு ஃபெலோஷிப் பண்ணி நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம கேம்ப் போகிற இடத்துக்கு நம்ம போகலாம். ஓகே, சரிங்களா? நல்ல ஒரு ஹை கிளாஸான இடம், உண்மையாகவே நல்ல ஒரு இடம். ஆனால் அது அப்பார்ட்மெண்ட், ஹோம் ஸ்டே மாதிரி அப்பார்ட்மெண்ட், நல்ல ஹை கிளாஸான ஒரு இடம், அழகாக இருக்குது அந்த இடம். சரி, நம்ம போவோம். அந்த கேம்புக்கு போயிட்டு ஆண்டவரை நல்லா ஆராதிச்சுட்டு கடைசி நாளில் அங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் போனால் ஈப்போக்கு வந்துடுவோம். ஈப்போக்கு போயிட்டு ஒரு சுற்றிட்டு ஏதாவது பொருட்கள் நீங்கள் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு காடி இருக்குது. வாகனம் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க, நீங்கள் வாகனம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு நீங்கள்
ஒரு 20 வெள்ளியோ சார்ஜ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப வராது செலவு. ஈப்போக்கு போயிட்டு வர்றது ரொம்ப செலவு வராது. நம்ம காலையிலே கிளம்புன்னு போயிட்டு அழகாக வந்துடலாம். லீவு போய் கேட்டு வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் வரணும். 35 பேருக்கு மேலே வந்துட்டாங்கன்னா நம்ம 4 அப்பார்ட்மெண்ட் எடுப்போம். ஓகே, ஏன்னா 10 பேர் நீங்கள் வசதியாக தங்கணும், அதான் முக்கியம். எல்லாம் நெரிசலாக வேண்டாம், நெருக்கிக்கிட்டுலாம் வேண்டாம். நல்ல வசதியாக தங்குங்க, தூங்குறது நல்ல வசதியாக தூங்குங்க. இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டு கட் பண்ணணுன்னா நம்ம கூட பேர் தங்க போடலாம். பட் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பாத்ரூம் நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி பாய்க்கணும், அதெல்லாம் கஷ்டம். அப்புறம் தூங்கும் போது நெருக்கிக்கிட்டு தூங்க வேண்டியது இருக்கும். வேண்டாம், நல்ல குயின் பெட்டில் 2 பேர் படுக்குங்க அந்த மாதிரி. அப்போ நம்ம பிரிப்போம், பெண்கள் தனியாக, வாலிபர்கள் தனியாக, அப்போ வர பாஸ்டர் அவர் ஒரு தனி ஒரு ரூம்பு, அப்படி நாங்கள் அழகாக பிரிப்போம், எல்லாரையும் பிரிப்போம். நீங்கள் எல்லாம் ஐக்கியப்படணும். நீங்கள் குடும்பமாக விற்றா இப்போ காலங்காலமாக வீட்டில் இருக்கிறீங்க, அங்கேயும் வந்து நீங்கள் குடும்பமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் அங்கே வந்து பெண்களாக தங்கிடுங்க. அப்புறம் வாலிபர்கள், ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரு இடத்த எடுத்துக்கலாம், மற்றவங்க நீங்கள் ஒரு இடத்த எடுத்துக்கலாம். ஸோ நல்ல தாராளமான ஹால், நல்ல வியூ, நல்ல அழகான ஸ்விம்மிங் பூல், சூப்பரான இடம், நல்ல ஒரு கிளைமேட் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேம்பை எதிர்பாருங்க, எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க. இப்போ கேம்ப் நடத்துகிற ரேட் 200 வெள்ளிக்கு மேலே தான் வருது. எந்த சர்ச்சு கேம்ப் போனாலும் 200 வெள்ளி, 250 வெள்ளி இப்படி தான் வருது. ஏன்னா விலையெல்லாம் ஏறிடுச்சு, ஹோட்டல் விலையெல்லாம் ஏறிடுச்சு. அதனால தான் நாங்கள் இந்த ஹோம் ஸ்டே ஸ்டைலில் எடுக்கிறோம். நல்ல ஹோம் ஸ்டேயாக எடுக்கிறதுனால கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம அந்த பட்ஜெட்குள்ளே நம்ம கொஞ்சம் குறைச்சிக்குவோம். 150லேருந்து 180க்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். ஓகே, ஸோ தயவுசெய்து இந்த கேம்ப்க்கு எல்லோரும் வாங்க. சர்ச்சுக்கு வராதவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி கேம்ப்க்கு போகிறோம் இந்த டேட்டில். நான் இன்றைக்கி இந்த ப்ரோஷரை இன்றைக்கி நாளைக்கு வெளியாக்கிடுறேன். அப்புறம் நம்ம அந்த இடம் எல்லாம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணி விலையை போடுறேன், அப்படி நம்ம செய்வோம். ஸோ அதான் பட்ஜெட், ஆனால் ரொம்ப சீப். அப்போ நீங்கள் சொன்னது போல் வாகனம் வச்சுருக்கிறவங்க நீங்கள் ஷேர் பண்ணி இல்லை ஒரு 2 பேரை ஏற்றிக்கிட்டு நீங்கள் வரலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து ஒன்றாக புறப்பட்டு போகலாம், அப்படியும் செய்யலாம். பஸ்ஸெலாம் வேண்டாம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவாகும். நீங்கள் சொந்த வாகனத்திலே வாங்க, நம்ம அங்கே போய் நம்ம ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? எல்லோரும் போயிட்டீங்களா? எப்போ கடைசியாக போனீங்க? போன வாரமா? கம்பம் கச்சாம்பூத்தியெல்லாம் போயிருக்கீங்களா? இல்லை தானே? சரி வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போது நல்ல இடம் இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வரலாம். நிறையா சாப்பாடு ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் முக்கியம் நம்ம அங்கே போய் வசனத்தை, போன தடவை நம்ம பாடிக்சனில் கேம்ப் வச்சோம், நல்லா வசனத்தை கேட்டோம், ஆண்டவருடைய வருகை குறித்ததான வசனங்களை அதிகமாக கேட்டோம். இந்த வாட்டி நல்ல ஒரு டாபிக் பைபிள் ஸ்டடி எடுத்து நல்லா ஆராதிச்சு நல்லா துதிச்சு நல்ல பைபிள் ஸ்டடியை கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, அது மட்டும் இல்லை, எங்களுடைய டைம் டேபிளில் நிறைய ஃப்ரீ அண்ட் ஈஸி டைம் கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் நல்லா ஸ்விம்மிங் பூல் என்ஜாய் பண்ணுறது எல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது. அதுக்காகவே நம்ம நிறைய டைம் ஒதுக்கி இருக்கிறோம். பகல்லையும் இரவுலையும் மட்டும் பைபிள் ஸ்டடி, மற்ற நேரம்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு ஐக்கியப்படுறது தான் அதிகமாக இருக்கும். சரி, இவ்வளோ தான் அறிவிப்புகள். இந்த வாரம் வியாழக்கிழமை பெண்களுடைய ஜெபம் இருக்கும். பெண்கள் கூடி ஜெபிப்பாங்க. அப்புறம் சனிக்கிழமை 1 மணிக்கு நமக்கு இது இருக்குது, ப்ராக்டிஸ் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் போல் நமக்கு ஆராதனை இருக்கும். சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏன் வரமாட்டீங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழைப்பு கொடுங்க. ஓகே, சர்ச்சுக்கு வராமல் இருக்காதீங்க, யாரையும் சர்ச்சுக்கு வராமல் விடாதீங்க. சில பேர் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வரலன்னா அவங்கள விடாதீங்க, அப்படியே விட்டு பரவாயில்ல, அப்படி விடாதீங்க. அவங்க ஆத்மா வளராது, அவங்க ஆத்மா நோரிஷ் ஆகாது. நம்ம உடம்புக்கு சாப்பிட்றோம், அதே மாதிரி ஆத்மாவுக்கு உணவு வேணும். சரிங்களா? ஸோ அவங்க சர்ச்சுக்கு எப்படியாவது அவங்க வரணும், வற்புறுத்துங்க. சில பேருக்கு அது பிடிக்காது, பட் நீங்கள் வற்புறுத்தினா தான் அவங்க ஆத்மாவை கர்த்தர் தொடுவார். சரி, நம்ம எழுந்து நின்று ஜெபம் பண்ணி நம்ம கூட்டத்தை முடிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த நாளை மறுபடியும் உடைய சமூகத்தில் நாங்கள் கழித்திருக்கிறோம்.
We have started this day, the first day of the week, in your presence. இங்கேருந்து நாங்கள் கடந்து போகும்போது ஒரு புதிய சீசனில் நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த விடுதலை சுகத்துக்காக, வார்த்தைக்காக நன்றி. இன்றைக்கி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்த காணிக்கை தசம பாகங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுங்கண்டவரே. அது இந்த ராஜ்யத்துக்கு பயன்பட, இந்த ராஜ்யத்தை பூமியில் கட்டப்படுவதற்கு பயன்பட அதை ஒப்பு கொடுக்குறோம். தேங்க்யூ லார்ட். இந்த சபையினுடைய எல்லாம் தேவையும் சந்திங்கப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு முன்பதாக இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். விசேஷமாக இந்த சர்ச் கேம்ப், இந்த வாரம் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் வராதவர்களை கர்த்தர் அவர்களை தொட வேண்டும் என்று சொல்லி, சபை மேலே ஒரு பற்றுதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி, இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நாம் புதிய காலத்துக்குள்ளே கடந்து விட்டோம். நாம் புதிய காலத்துக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து நல்ல உற்சாகமாக விசுவாசத்தோடு புதிய காலத்துக்குள்ளே நாம் கடந்து விட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கேருந்து புறப்படுவோம். ஆமென்.